நீர்நிலைகளை பாதுகாக்க கோரி விருதுநகர் அருகே பசுமை தாயகம் அமைப்பினர் விழிப்புணர்வு பரப்புரையில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள விரகசமுத்திரம் கண்மாயை பாதுகாக்க கோரி பசுமை தாயகம் சார்பில் பாமக மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் விழிப்புணர்வு பரப்புரை நடைபெற்றது. இதில் பசுமை தாயகம் துணை செயலாளர் கர்ண மகாராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2017ஆம் ஆண்டு சதுப்பு நில விதிகளின் கீழ் விரகசமுத்திரம் கண்மாயை அறிவிக்கை செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். நீர், பறவைகள் சரணாலயம், அனைத்து இயற்கை வளங்களையும் வரையறை செய்து தமிழக அரசு ஒரு அறிவிக்கையாக வெளியிட வலியுறுத்தி மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் பசுமை தாயகத்தின் சார்பாகவும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இதன் மூலம் வேண்டுகோள் விடுக்கிறோம். இதனிடையே அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் புதிதாக அமைய உள்ள சுண்ணாம்புக்கல் சுரங்கம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தர்ம பிரகாஷ் முடிவடைந்த சுரங்கங்களை மூடி பசுமை காடுகளாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். ஏரி, குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்பட வேண்டும், மரங்களை நடப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் செட்டிநாடு நிர்வாகத்தில் இதற்கு ஏற்கனவே வெட்டிய சுரங்கத்தை மூடி அதை மரக்கன்றுகளாக வைத்து நடப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை வைத்தேன். இதனிடையே செங்கற்பட்டு மாவட்டம் திருக்கச்சூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் செந்தில்நாத் ஏற்பாட்டில் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் எழுது உபகரணங்களை வழங்கினர்.